அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, மை பெர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஆரம்பத்தை வந்து சத்யராஜ் வந்து அவங்க பையனுக்கு வந்து பொண்ணு பார்க்குறதுக்காண்டி முடிவு பண்ணுறாங்க. அதனால மொத்த குடும்பமும் வந்து கேரளாவுக்கு வந்து போகுது. அவங்க ஒய்ஃபும் வந்து போகிறாங்க. சத்யராஜ் வந்து ப்ரொஃபஸராக இருக்கனால வந்து எனக்கு ஒரு செமினார் இருக்குது, நான் வரேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. மொத்த குடும்பமும் கிளம்பி வந்து கேரளாவுக்கு வந்து போகிறாங்க. அங்கே போய் பொண்ணு பார்க்குறாங்க. பொண்ணு பார்த்தா மற்ற பொண்ணுங்கிற மாதிரி இல்லாமல் இவங்க குடும்பம் வந்து நல்லா கேஷுவலாக வந்து இருப்பாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணு நல்லா கேஷுவலாக வந்து ஸ்மார்ட்டாக வந்து இருக்காங்க. பொண்ணு பார்க்குறதுக்கு சாரீலாம் கட்டி வராமல் வந்து சுடிதாரே கட்டி வந்து பார்த்துக்கிறாங்க. அது மட்டும் அவங்க மாமியார்கிட்டயே வந்து சொல்லிடுறாங்க. இது மாதிரி எனக்கு சமைக்க தெரியாது, வீட்டு வேலை எதுவுமே தெரியாது. ஆனால் வந்து நான் மீன் பிடிக்க தெரியும், போட்டிங் தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் நான் கற்றுத்தரேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க மாமியார்கிட்டயே வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி வந்து நான் அவர்கிட்ட வந்து கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்றாங்க. சரி ஓகே, நாங்களாம் வெளியே போயிடுறோம், நீங்கள் தனியாக பேசுங்க அப்படின்றாங்க. இல்லை இல்லை, நாங்கள் வெளியே போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் வந்து வெளியே போயிட்டு வந்து நல்லா பேசி வந்து புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. புரிஞ்சதுக்கப்புறம் வந்து 2 பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சி போனதுனால வந்து சரி ஓகே பிடிச்சிருச்சு அப்படின்னு வந்து வராங்க. சரி நாங்கள் ஊருக்கு போயிட்டு வந்து டேட் சொல்கிறோன்னு சொல்லிட்டு இவங்க வந்து கிளம்பி வந்துடுறாங்க. வரும்போதே வந்து மாப்பிள்ளைக்கு ரொம்ப சந்தோஷம், அவங்க ஃபேமிலி எல்லாருக்கும் சந்தோஷம். இங்கே வந்து சத்யராஜ்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி பொண்ணு குடும்பம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, எல்லாரையும் பிடிச்சி போச்சு அப்படின்றாங்க. பொண்ணோட அம்மா பேர் வந்து உங்கள் பேர் தான் அப்படின்றாங்க. என்ன பேர் அப்படின்னு சொன்னாங்க, பாரதின்றாங்க. அப்படி அவங்க ஹஸ்பண்ட் பேர் அப்படின்னோடனே அவங்க ஹஸ்பண்ட் பேர் சொன்னோடனே வந்து இவருக்கு வந்து ஷாக் ஆகிடுது. என்னென்னா வந்து இவரோட எக்ஸ் லவர் பேரும் பாரதி. உடனே ஷாக் ஆகிடுது. நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் வந்து ஸ்விம்மிங் பூலில் வந்து உட்காந்துருக்காரு. அடுத்த நாள் காலையில் எழுந்துச்சி ஒய்ஃப்கிட்ட வந்து இந்த மேட்ரை எப்படியா சொல்லிடலாம்னு சொல்லி நினைக்கிறாரு. வந்து அவர் வந்து 30 வருஷமாக வந்து அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப லவ் பண்ணுறாரு. அதனால் வந்து எப்படியாவது வந்து அவங்க ஒய்ஃப் வந்து புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நினைக்கிறாரு. அவர் எவ்வளோ தடவை ட்ரை பண்ணி வந்து இவரால் வந்து சொல்ல முடியல. ஒரு நாள் வந்து சரக்கு போட்டு வந்து குடிபோதையில் வந்து அவங்க ஒய்ஃப்கிட்ட வந்து சொல்லிடுறாரு. இது மாதிரி இவனுக்கு பார்த்துருக்க பொண்ணோட அம்மா வந்து என்னோடய எக்ஸ் லவர் அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. வந்து அவங்க ஒய்ஃப் உங்களோட காதல் கதையெல்லாம் வந்து நான் கேட்க வரமுடில, சரி எப்படியாவது இந்த கல்யாணத்தை வந்து நிறுத்தலான்னு வந்து நினைக்காதீங்க, அந்த குடும்பம் வந்து நல்ல குடும்பம் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் வேணால் வந்து அவங்கள பார்க்காம இருந்துக்கோங்க அப்படின்னு வந்து இவங்க சொல்கிறாங்க. அவங்க கல்யாணம் பண்ணிக்க வர அந்த பொண்ணு வந்து சென்னையில் ஒரு இன்டர்வியூன்னு சொல்லிட்டு சென்னை போகணுன்னு சொல்லி அவங்க அம்மா அப்பாட்ட வந்து பர்மிஷன் வந்து கேட்குறாங்க. அவங்க அம்மா அப்பா வந்து பர்மிஷன் வந்து தர மாட்டேங்கிறாங்க. உடனே அவங்ககிட்ட சொல்லிக்காமல் கொடிக்காமல் வந்து சென்னை வந்து கிளம்பி வந்துடுறாங்க. இங்கே கிளம்பி வந்துடுறாங்க. பொண்ணு பார்த்துட்டு போன இந்த வீட்டுக்கு வந்து கிளம்பிடுறாங்க. இங்கே ஒரு நாள் வந்து ஜாலியாக வந்து இவங்க கூட வந்து இருக்கிறாங்க, சந்தோஷமாக ஹாப்பியாக வந்து இருக்கிறாங்க. ஆனால் வந்து சத்யராஜுக்கு வந்து இவங்கள வந்து வேணான்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்காரு. இங்கே இருந்துட்டு வந்து இங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போகிறப்ப பொண்ணோட அப்பா வந்து ஃபோன் பண்ணாங்க, நிச்சயத்தை டேட் எப்போ குறிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி, கூடிய சீக்கிரம் குறிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மொத்த குடும்பமும் வந்து கிளம்பி வந்து இங்கே வராங்க. கேரளா வந்து வந்துட்டாங்க. கேரளா வந்தோடனே வந்து சத்யராஜுக்கு ஒரே பயம், எங்கே வந்து அவங்க கண்ணில் பட்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சத்யராஜோட ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க, இதெல்லாம் வந்து நடக்கிறது தான், நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எது நடந்தாலும் ஓகேன்னு சொல்லி சத்யராஜ் வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து அவங்க ஒய்ஃப் வந்து வெளியே எங்கேயோ வந்து போயிருக்காங்க. மழையில் வந்து நனைஞ்சிட்டு வராங்க. இப்போ சத்யராஜ் குடுன்னு ஓடி போய் வந்து கொடையை பிடிச்சிட்டு வந்து கூட்டிகிட்டு வராங்க. அவங்க ஒய்ஃபுக்கும் வந்து ஷாக்கு, இவன் எங்கே இங்கே பண்ணுறான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு. இப்போ வந்து பொண்ணோட அம்மா வந்து நினைக்க பார்க்குறாங்க, வந்து இந்த கல்யாணத்தை வந்து வேணாம் நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆனால் வந்து மற்ற யாருமே வந்து இதுக்கு வந்து சம்மதம் வந்து சொல்லலை. அந்த பொண்ணோட அம்மாக்கிட்ட வந்து சத்யராஜ் ஒய்ஃப் வந்து கேட்குறாங்க, நீங்கள் வந்து அவங்கள விட்டுட்டு போனதாக வந்து சொல்கிறாங்களே, அது என்ன உண்மையா அப்படின்னு. நான் விட்டுட்டு போனேன்னா அவர் தான் விட்டுட்டு போயிட்டார், அவர் என்ன மட்டும் இது மாதிரி நிறைய பொண்ணு வந்து லவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த விஷயம் வந்து குழந்தைங்க கல்யாணம் பண்ண போகிற பொண்ணுக்கும் பையனுக்கும் வந்து தெரியாது. பொண்ணுக்கும் வந்து பையனுக்கும் வந்து தெரியும் தானே. வந்து சரி நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணாமல் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. இதை வந்து எல்லார்கிட்டையும் வந்து சொல்கிறாங்க. எல்லோரும் வந்து நம்ம 2 பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்துக்கலாம், இவங்க 2 பேர் வந்து பார்க்குறதுக்கு வந்து பிடிக்கல அப்படின்னு வந்து சொல்லிட்டு, அதாவது சத்யராஜும் அவங்க பொண்ணோட அம்மா வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதனால் வந்து நாங்கள் கல்யாணம் பண்ணாமல் இருந்துக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து அந்த கல்யாணம் பண்ண போகிற பையனோட தம்பி வந்து என்ன பண்ணுறான்னா வந்து, நீங்கள் இந்த அப்பாவோட வந்து நீ சீரியஸாக எடுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட ஃபோன் எடுத்து அதோட கான்டாக்ட்ஸ்லாம் வந்து எடுக்கிறாரு. அது ஆம்பளை பேரில் உள்ள கான்டாக்ட் எல்லாமே வந்து பொண்ணுங்க பேரோட கான்டாக்ட்டு. அது எல்லாமே வந்து இவர் வந்து ஜொல்லு உடஞ்சதெல்லாம் வந்து தெரிஞ்சு, இதெல்லாம் வந்து சீரியஸாக எடுத்துக்காத, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதே மாதிரி அவங்க 2 பேரும் வந்து நல்லபடியாக வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதோட இந்த வெப் சீரிஸோட கதை வந்து முடியுது. நன்றி.